நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். இலங்கை வடக்கு மாகாண கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் பேராசிரியர் மணிவண்ணன், மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஐயா, உங்களிடம் சர்வதேச அரசியலை பயின்றவர் நீங்கள், சர்வதேச அரசியல் குறித்து தினம்தோறும் பார்த்து வரக்கூடிய நீங்கள், உலக அளவில் இதுபோன்று மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கும் சார்பு இருக்கின்றதா? பூலோக ரீதியான அரசியலிலும் கூட இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததா? இது புவிசார் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார கோட்பாடுகள் மற்றும் எண்ணெய் மற்றும் இத்தகைய வளமைகள் இவை அனைத்துமே ஒரு அரசியலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பார்வையில் தான் அத்தகைய ஒரு மனித உரிமை மீறல் என்ற இந்த விஷயங்கள் கூட இந்த ஒரு வட்டத்துக்குள் இருந்து பார்க்கப்படுவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு செயல்பாடு தான். அது மற்றொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே இலங்கை எவ்வளவு புவிசார் அரசியல் ரீதியாக இலங்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லும் பொழுது, வடக்கு கிழக்கு மாகாணங்கள், திரிகோணமலை துறைமுகம் அதைவிட மிக முக்கியமான ஒரு புவிசார் அரசியல். இதைத்தான் நான் நீண்ட காலமாக நாங்கள் பேசி வருகின்றோம். நீங்கள் புவிசார் அரசியல் என்று சொல்லும் பொழுது பூர்வீக தமிழ் பகுதிகளையும் நீங்கள் அந்த புவிசார் அரசியலுக்கு ஒரு கோட்பாட்டுக்குள் உட்படுத்த வேண்டும். இதை தமிழர்கள் எடுத்து வெறும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பட்சத்தில் இரண்டு விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, தமிழர்களின் நிலைப்பாட்டில் அன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மற்றும் தமிழகம் உலகளாவிய தமிழர்கள் மற்றும் ஒரு ஒற்றுமையான ஒரு நிலைப்பாடும், அடுத்ததாக அரசியல் ரீதியாக ஒரு கருத்து கோட்பாடும் இருந்தால் நிச்சயமாக நாம் இத்தகைய ஒரு புவிசார் அரசியலை கூட கடந்து செல்லலாம். அதனால் புவிசார் அரசியல் பொருளாதார கோட்பாடுகள் என்பது உண்மைத்தான். அதற்காக ஒரு அரசியல் பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அது ஒரு இடைக்கால பின்னடைவாகத்தான் இருக்கும். இலங்கை அரசு இந்த 2-3 ஆண்டுகளாக இதே புவிசார் நிலைமைத்தான் இருந்தது. உலகத்தில் எந்தவித புவிசார் ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதே இடத்தில் நின்று கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக, எதிர்கட்சியோ அல்லது ஆளும் கட்சியோ என்ற எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாக அவர்களுடைய ஒரு சிங்கள தேசியத்தை முன்னெடுத்தி அவர்கள் அரசியல் நடத்தினார்கள். அத்தகைய ஒரு அரசியலை தான் புவிசார் அரசியல் சொல்லும்போது ஒரு அரசியல் ரீதியாக தமிழர்களிடையே ஒற்றுமையான ஒரு கருத்து, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இத்தகைய ஒரு அரசியல் முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த புவிசார் மற்ற நிலைகளையும் அவர்கள் கலந்து ஆலோசிக்க. கண்டிப்பாக வடக்கு மாகாண கவுன்சில் உறுப்பினர் அனந்தி சசிதரனிடம் பேசுவோம். ஆமா, இங்கு பேசியிருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்தியாவிடம் இந்த தீர்மானம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அமெரிக்காவிடம் இந்த தீர்மானம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து, மிக முக்கியமான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும். அதில் உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? நாங்கள் உண்மையில் எங்களுடைய இந்த சூழலில் நாங்கள் வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய நிலையில் நாங்கள் மிகவும் ஒரு ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற தமிழர்களாகத்தான் தேசிய இனமாக இருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் கூட எங்களுக்கு அந்த மாகாண சபை முறைமையில் பார்த்தால் முழு அதிகாரமே ஆளுநருக்கு இருந்தும் கூட நாங்கள் இவ்வாறான ஒரு பிரேரணையை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த பிரேரணையை மத்திய அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் நிராகரிக்கும் என்று குற்றம் இழைத்தவர் ஒரு காலமும் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. நிராகரிக்கும் என்று தெரியும். நான் நிற்கின்றேன், ஆளுநருக்கு அப்பால் அது நகராது என்ற ஒரு எண்ணப்பாடும் என் மனதில் இருக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு பொருத்தமானது அல்ல என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறியிருக்கிறோம். கடந்த காலங்களில் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு சாட்சியை சொன்ன நான் அதே போன்று ஜனாதிபதிகள் சொல்லி இருக்கின்றேன். எனவே உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு பொருத்தமல்ல என்பதை நிரூபித்து அதனை நாங்கள் இனி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற பிற்பாடுதான் நாங்கள் இந்த சர்வதேச விசாரணை கோரியிருந்தோம். இந்த விசாரணை இந்த ஜூன் மாதம், இந்த மார்ச் மாதம் கூட நாங்கள் தொடர்ந்து எங்கள் மீது விசாரிக்கப்பட்ட அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதில் நாங்கள் அகிம்சை வழியிலான போராட்டங்களை நடத்துவோம், அழுத்தங்களை கொடுப்போம். நிச்சயமாக இந்த சூழலில் இந்திய அரசினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்திய அரசுக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எது போன்ற நடவடிக்கை எடுக்கும்? அதில் உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இந்திய அரசு இந்த போர் குற்றம் என்பது இன அழிப்பு என்பது நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் இந்திய அரசாங்கமும் இதன் பின்னணியில் இருந்தது அந்த போர் குற்றத்து அந்த இன அழிப்புக்கான
அவர்களும் அதை பொருட்படுத்த வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. எனவே இந்திய அரசாங்கம் இதனை ஏற்க மாட்டாது. ஆனாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய அரசாங்கத்துடன் நீண்ட கால நல்ல நட்புறவை கொண்டிருந்தபடியால் அவர்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சர்வதேச ரீதியில் இந்தியா வாழ்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் ஊடாக இந்த அழுத்தங்களை கொடுப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த தமிழ்நாட்டில் கொடுக்க போகின்ற அந்த அழுத்தம் நிச்சயமாக அவர்களுடைய மத்திய அரசினுடைய மாற்றத்தை கொண்டு வரும் என்று இருக்கின்றோம். ஆனால் இந்த முதலமைச்சருடைய இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சியின் தலைமைகள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள்தான் அதனை எடுத்து சென்று எங்களுடைய இந்த தீர்மானத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். கட்சியினுடைய தலைமைகள் என்ற வகையில் ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம், சர்வதேச தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட சிலர். எனவே அவர்கள் இதய சுத்தியுடன் செயற்பட வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடன் தொடர்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த நிலையில் திருமுருகன் காந்தி அவர்களிடம் ஒரு கேள்வி. இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அனந்தி சசிதரன் அவர்களிடம் கேட்டோம். இப்போ தமிழ்நாடோட நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை அதாவது ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்தார். இந்திய அரசு இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சில அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று. அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடு இது போல இருக்கும் இந்த தீர்மானத்தை ஒட்டி? இல்லை, இந்த தீர்மானம் வந்து இனப்படுகொலை என்று வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு தரப்பு விசாரணை என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. இலங்கை அரசாங்கம் விசாரிக்க வேண்டும், விடுதலை புலிகள் விசாரிக்க வேண்டும் என்பது அடிபட்டு போகிறது. இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலை விசாரணை நடத்த முடியும், இன்னொரு தரப்பு வராது. சூடானில் அப்படிலாம் நடக்கலை. அது ஒரு முக்கியமான பகுதியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்திய அரசாங்கத்திடம் எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கப் போவதில்லை. ஏன்னா இந்திய அரசாங்கம் இதில் கூட்டு குற்றவாளியாக நாங்கள் பார்க்கின்றோம். இனப்படுகொலை சார்ந்த இந்தியாவோட அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது மே 17 இயக்கத்தினுடைய இன்றைய நாள் கோரிக்கை. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆக ஒரு கொலை குற்றவாளியிடம் சென்று நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று நாங்கள் ஒருபொழுதும் கேட்கப் போவதில்லை. இந்தியா ஒரு கொலை குற்றத்தை செய்த ஒரு அரசு, இனப்படுகொலை செய்த அரசாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இது ரெண்டாவது வந்து மறுபடியும் ரீஜனல் இஷ்யூவாக பார்க்க வேண்டியதில்லை. இந்தியா சார்ந்த இந்தியா அதெல்லாம் பண்ணி இது சர்வதேச இஷ்யூவாக மாறிடுச்சு. இந்தியாவின் கையை விட்டு சென்று எப்பொழுதோ போய்விட்டது. இந்தியா இதில் எந்த விதமான ஒரு நேர்மையான நிலைப்பாடும் எடுக்கப் போவது இல்லை. ஆக சர்வதேச அளவில் அழுத்தங்கள் இந்தியாவின் மீதும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்கின்றது தான் நாங்கள் முன்வைக்கப்பட போகிறது. தமிழகத்தில் சட்டசபை தீர்மானங்கள் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கை ஒரு இனப்படுகொலை அரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று 2 முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையைத்தான் நாங்கள் முன்னுக்கு நகர்த்தப் போகிறோம். ஆகவே இந்தியாவின் மீது விசாரணை தேவை, இந்திய அதிகாரிகள் மீது, அமைச்சர்கள் மீது விசாரணை தேவை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இறுதியாக குருபரனிடம் இந்த கேள்வியை முன்வைப்போம். குருபரன், இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமையும்? வரவிருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இறுதியாக சுருக்கமாக உங்களுடைய பதிலை பதிவு செய்யுங்கள். நான் ஏற்கனவே அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லியிருந்தேன். இந்தியா அண்மை காலமாக குறிப்பாக நரேந்திர மோடி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே கூடுதலாக அமெரிக்கா சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழலிலே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை போலவே இந்திய நிலைப்பாடும் இருக்கும். இந்தியா வரலாற்று ரீதியாகவே சர்வதேச விசாரணை என்பதற்கு முழுமையாக எதிராக இருந்துள்ளது. ஆகவே இதனை இந்தியா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்று ஹிந்து பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிற செய்தி, வடமாகாண சபை தீர்மானம் இந்த இந்தியாவினுடைய அப்ரோச், இந்தியாவினுடைய அணுகுமுறையை கஷ்டப்படுத்துகின்றது, காம்ப்ளிகேட் பண்ணுகின்றது என்ற மாதிரியாக ஒரு இந்தியா சொல்லியிருப்பதாக தெரிய வருகின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்தியா இந்த நிலைப்பாட்டை எடுப்பது என்பதனை தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஆகவே திருமதி அனந்தி சசிதரன் சொன்னது போல இந்தியாவுடைய நிலைப்பாடு, இன்று எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடானது அல்லது வரலாற்று ரீதியாக எடுத்திருக்கிற நிலைப்பாடு தமிழர் எதிர்ப்பு நிலைப்பாடு, தமிழர் எதிர் நிலைப்பாடு என்பதனை அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஆகவே அவர்களுடைய பூகோள அரசியல் நாட்டங்களுக்கு நாங்கள் பங்காளியாக தொடர்ந்து இருக்க முடியாது என்று அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். எங்களோடு தொடர்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஹென்றி டிஃபைன் அவர்களிடம் இறுதியான இந்த கேள்வியை முன்வைப்போம். ஐயா, இந்தியாவினுடைய நிலைப்பாடு வரவிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எவ்வாறு இருக்கும்? இறுதியாக சுருக்கமாக உங்களுடைய பதில். இந்தியாவுடைய கண்டிப்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்த கூட்டத்தில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதில் கண்டிப்பாக அவர்கள் வலியுறுத்துவார்கள். வலியுறுத்த நாமும் உள்ளே இருந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் மேற்கு மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம் ஒட்டி கண்டிப்பாக இந்தியா அந்த தீர்மானத்தை ஆதரிக்காது. காரணம், அதில் ஆதரிப்பதற்கு தங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் உள்ளே ஏற்படும் என்ற அந்த சூழலில் இந்தியா அந்த நிலைப்பாடு எடுக்காது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த அமர்வில் அறிக்கை வெளியிடுவதில் கண்டிப்பாக இந்தியாவை வலியுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்திய சிவில் சமூகத்திற்கு உண்டு.
ஆசியாவில் இருக்க சிவில் சமூகமும் அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு. நிச்சயமாக தமிழர்கள் என்ற எங்களுடன் முறையில் நமக்கு நிச்சயமாக இந்திய உங்களுடைய கருத்து கிடைக்கப்பட்டது. நிச்சயமாக எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி என்று டிஃபைன் அவர்களிடம் பேசினோம். அதாவது ஒட்டுமொத்தமாக நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது, நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஐநா குழுவால் அமைக்கப்பட்ட அந்த விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது ஒரு முதல் கட்டமான ஒரு பணியாக இருக்கின்றது. அதன் பிறகு அந்த விசாரணை மீது புதிய ஒரு தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கான தேவையும் கூட இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும், அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று நம்முடன் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு 06 சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.